இன்றைக்கி நம்ம பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா மோல்டு போயிட்டு வர ஸ்டேஜில் இருக்குது. மோல்டுங்கிறது என்னது அப்படின்னா, அது வந்து பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா தலை சாப்பிட்டு தன்னோட தோலை தானே பாம்பு போல் உரிச்சிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து ஒரு 3 நாள் தலை சாப்பிடும், அப்புறம் தோல் உரிக்க போகும், 3 நாள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அதோட குஞ்சு பொரிச்சதுலேருந்து முட்டையிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒரு 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் 7 நாள் வந்து ஃபுல்லாக வந்து 2 வேளையும் தலை சவைக்கணும். இந்த மல்பெரி இலை தான் இது சாப்பிடும். இதை சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அது வாயிலேருந்து பட்டு நூல் சுரந்து தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிடும். அந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த பட்டுப்புழு இருக்கும். இது அதோட லைஃப் ஸ்டைல். இதில் மோல்டுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. பட்டுப்புழு வளர்த்துறவங்களுக்கு தான் தெரியும் பட்டுப்புழு வந்து மோல்டு போகுதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. மோல்டு போகுது அப்படின்னா தலை வந்து சாப்பிடாம அதோட தலையை வந்து மேலே தூக்குன வாக்கில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஸ்டன் ஆன மாதிரி அப்படியே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தோல் உரிக்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு 28 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஷெட்டில் இருந்தது அப்படின்னா அது வந்து நார்மல். அதுக்கு வந்து ஈஸியாக தோல் உரிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மழை காலம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து தோல் உரிக்க போயிட்டு அது எல்லாமே ஆவரேஜாக எல்லா புழுவும் ஒரே மாதிரி தோல் உரிச்சிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸில் வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக தான் எடுக்கும். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 நாள் ஆகும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கூட ஆயிரும். அந்த மாதிரி எடுத்துக்கும் டைம். ஏன்னா கிளைமேட்டை பொறுத்து மாறும் அது. நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தோல் உரிக்க போயிடுச்சா ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சா அடுத்த நாள் வந்து தானாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜிதா கிரீன் கிருமி நாசினி அடித்து வந்து தலை வச்சுருவாங்க மல்பெரி தலை. அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லா புழுவும் எல்லா டைமும் அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்க போகாது. 1 2 லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் உரிக்க போயிட்டு வந்துருச்சுனாவே ஓரளவுக்கு புழு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கும். தோல் உரிக்க முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். உரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் உரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கும். அதை பார்த்தாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படின்னா லைட்டாக வந்து சுண்ணாம்பு தூள் அங்கங்கே தடவி விட்டீங்க அப்படின்னா தூவி விட்டீங்க அப்படின்னாவே அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது 1 2 வராத புழுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோல்டுக்கு போயிட்டு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டுப்புழு வளர்க்குறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பட்டுப்புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனி வைக்காமல் பட்டினி போட்டால் நோய் வந்துடும் அப்படியெல்லாம் இல்லைங்க. மோல்டு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு வர்றதுக்காக சேர்த்தி வந்து ஏற்கனவே ஒரு நாள் சும்மா தலை போடாமல் தலை சாப்பிடாம தான் இருக்குது. அதோட சேர்த்தி ஒரு வேளை போடுறனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நடுவாண்ட நம்ம தலை ஆர்டராக வச்சிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு வேளை தலை போடாமல் இருந்து அப்புறமேட்டு ஒரு வேளை ஃபுல்லாக போடாமல் இருந்துட்டு அப்புறமேட்டு அடுத்த வேளை போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செரிமான ப்ராப்ளம் வரும். நம்ம மோல்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தலை வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தாண்டி வச்சா கூட அது ஒன்றும் பெருசாக பிரச்சனையாகாது. ஏன்னா எல்லாமே ஆவரேஜாக மோல்டு போயிட்டு வந்து வச்சா மட்டும்தான் நம்ம புழு வந்து சைஸ் கொண்டு வரும். நமக்கு கூடு சைஸ் வரணும், ஒரே கெட்டியாக வரணும். அதுதான் நமக்கு மேட்ரு. அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.